அன்பு நேர்களே, இன்று 17ஆம் தேதி திங்கள். இதே திங்கள் 10ஆம் தேதி டெல்லியின் செங்கோட்டை அருகே ஒரு மிகப்பெரிய கார், ஒரு சக்தி வாய்ந்த மிகப்பெரிய கார் குண்டுவெடிப்பு ஒன்று. அதில் 13 பொதுமக்கள் காலி, 27 பார்வையர்கள் காயம். இது 7 தினங்களுக்கு முந்தைய செய்தி. மறுதினம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளை வருகின்ற செவ்வாய்க்கிழமை இஸ்லாமாபாத்தில் அதே குண்டுவெடிப்பு. நாம் இந்த செய்தி தந்திருக்கமில்லை, பழிக்கு பழி. டெல்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு, இஸ்லாமாபாத்தில் குண்டுவெடிப்பு. இப்பொழுது இந்த இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு இந்திய தரப்பால் இந்திய அனுசரணையுடன், ஸ்பான்சர் பை இந்தியா துணையுடன் செய்யப்பட்டதாக நாமளும் சொல்லியிருக்கின்றோம். நாம் சொல்லி நம்முடைய வீடியோ வெளியான பிற்பாடு பாகிஸ்தான் தரப்பால் பாகிஸ்தான் பிரதமரே இந்தியா மீது குற்றம் சுமத்தியிருந்தார். இந்தியா அதை மறுக்கவில்லை என்பது ஹைலைட்ஸ். இப்பொழுது இந்த செங்கோட்டை அருகே வெடித்த குண்டு தற்கொலை குண்டு என்றும், அது ஒரு திட்டமிடப்பட்ட குண்டு என்றும் சொல்கின்றார்கள். நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். ஒரு +2 மாணவன், ஒரு AL மாணவன் இந்த குண்டுவெடிப்புக்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாக செங்கோட்டை அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அடிய அந்த கிட்டத்துல மிகப்பெரிய பாதுகாப்பு படைகளும் ஊடகமும் குவிந்திருக்கின்றது. ஏதோ ஒன்று நடக்க போகுது என்று அந்த செய்தியும் தந்திருக்கமில்லை. ஆக இன்னும் இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கான ஆதாரமோ அல்லது சாட்சிகளோ அல்லது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வைத்திய குழு ஒன்றை இந்திய முஸ்லிம் காஷ்மீரில் இருக்கின்ற டாக்டர் டீம் ஒன்று அள்ளி வருகின்றார்கள். அதுக்கு மிகப்பெரிய கதையும் சொல்லப்பட்டு வருகின்றது. சந்தேக நபரை கைது செய்யப்பட்டதாகவும், சந்தேக நபர் ஒரு தற்கொலையாளி உமர் கான் உமர் நபி சொல்றாங்க. உமர் உன் நபி, அவர் டாக்டர் ஒன்றா, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா. இது எவ்வளவு தூரம் உண்மையோ பொய்யோ நாம் என்ன அதுக்குள் ஆராய செல்லவில்லை. எந்த ஒரு உளவு அமைப்பாலும் இது குறித்தான பெரிய ஒரு செய்தி வெளிவரவில்லை என்பதும் மற்றும் ஒரு ஹைலைட் செய்தி. ஆக நமக்கு, அதாவது நாம் சில செய்திகளை சில உளவு அமைப்புகள் மூலமா தான் நாம் அதை உறுதிப்படுத்த முடியும். இப்ப இவங்கட இந்தியாவோட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA தான் சொல்றாங்க. NIAக்கு மேல மொசாட்டோ அல்ல CIO இல்ல இன்னும் வேறு நாட்டு உளவு அமைப்புகளால் இந்த செய்தி இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை என்பதும் நாம் இங்கு தெளிவாக சொல்லுவோம். அதாவது டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த வாரம் இடம்பெற்ற குண்டுவெடிப்புக்கு இந்திய தரப்பால் பலரின் பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் அது ஒரு ஊர்ஜிதமான செய்தியா என்ற கேள்விக்குறி எங்களுக்கு இருக்கின்றது. இப்ப இதுல என்ன மத்த செய்தி சொல்ல போறீங்கல்ல. இப்பொழுது டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு காரணமான தற்கொலை குண்டுகாரி கைது செய்யப்பட்டதாக இந்தியா இன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வாக்கில் இந்த செய்தியை ஊர்ஜிதமாக்குகிறார்கள். அப்ப நாம கேட்கிற ஒரு கேள்வி, ஏற்கனவே நீங்க சொல்றீங்க உமர் உன் நபி கார் குண்டுடன் கொல்லப்பட்டார். இப்ப என்ன யார கைது செஞ்சுக்கிறீங்க? அவருடைய கூட்டாளியோட கைது செஞ்சுக்கிறாங்களாம். உள் செய்தி. இது எவ்வளவு தூரம் எனக்கு தெரியல, பார்க்கலாம். இந்த வார தொடக்கத்தில் புதுடில்லியில் நடந்த ஒரு பயங்கரமான கார் குண்டுவெடிப்பு, தற்கொலை குண்டுவெடிப்பாளர் நடத்திய தாக்குதல் என்று இந்திய அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை இன்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி நாம் தருகின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, நாளை தான் உங்களுக்கு திங்கள். அதற்காக தான் நான் அந்த திங்களை ஒப்பிட்டு சொன்னேன். நாம் இன்று செய்தி பதிவு செய்கின்ற போது இலங்கை நேரப்படி 11:37 இரவு, நள்ளிரவு நெருங்கும் கிட்டே. தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபரும் 2வது சந்தேக நபரும் இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்றும், சமீபத்திய நாட்களில் அங்கு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பான நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்று தெரிவித்திருக்கின்றது. விசாரணையில் ஒரு திருப்பு முனை என்று அறிவித்த NIA அமீர் ரஷீத் அலியை கைது செய்துள்ளதாகவும், தாக்குதலில் ஈடுபட்ட கார் அவரது பெயரில் பதிவு செய்துள்ளது என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் தற்கொலை குண்டுவெடிப்பாளர் என்று கூறப்படும் உமர் உன் நபியுடன் பயங்கரவாத தாக்குதலை கட்டவிழ்த்துவிட சரி செய்துள்ளார் என்றும், அது எந்த சாத்தியமான நோக்கத்தையும் குறிப்பிடாமல் மேலும் கூறுகிறாங்க. நோட் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்ப எந்த சாத்தியம் இல்லாம அவனை கைது செஞ்சிட்டு நீங்க என்ன குற்றம் சுமத்துறீங்க? காஷ்மீரில் வசிக்கும் நபியுன், அதாவது உமர் நபியுன் நபி, அதாவது பசிக்கு நபி சொல்றாங்க. வடக்கு மாநிலமான ஹரியானாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில்
பொது மருத்துவத்தில் உதவி பேராசிரியராக இருந்தார் என்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது அவருக்கு சொந்தமான ஒரு வாகனத்தை கைப்பற்றியதாகவும் கூறப்படுகின்றது. வெடிப்பு சம்பவத்தை தூண்டுவதற்காக வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் ஐடி ஆக பயன்படுத்தப்பட்ட காரை வாங்குவதற்கு வசதி செய்வதற்காக அலி டெல்லிக்கு வந்திருந்தார் என்றும் NIA தெரிவிக்கிறார். இது என்ன சுத்துமாத்து கதை எனக்கு புரியலங்க, பார்க்கலாம். கடந்த திங்கட்கிழமை தலைநகரின் பழைய டெல்லி காலாண்டில் உள்ள முக்கிய இடமான செங்கோட்டைக்கு அருகில் ஒரு பரபரப்பான மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அங்கு பிரதமர் பருராந்திர சுந்தரத்தினை உரை நிகழ்த்துகிறார். இப்ப முடிஞ்சிருக்கும். குண்டுவெடிப்பில் 12 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இதில் நபியும் அடங்குவார் என்பது தெளிவாக தெரியவில்லையாம். அடே, நீங்க நேற்று வரைக்கும் 6 தினங்களுக்கு முன்ன சொல்றீங்க உமருன் நபியை கைது செய்து விட்டோம், டாக்டரை கைது செய்து விட்டோம். இப்ப அடங்குன்னு சொல்ல அப்ப நம்ம சந்தேகப்படுற விடயம் வருகுதா இல்லையா? மக்களே, நம்ம இத சந்தேகத்தை கொண்டு வரல. வெனுகள்ல செய்தியும் வெனுகள்ல தகவலும் ஒன்று கொண்டு முரண்படுகிறதா இல்லையா? இதான் நாங்க சொல்லணும். இதில் நபியும் அடங்குவார் என்பது தெளிவாக தெரியவில்லையா? எங்க இந்த 12 பேர் தற்கொலை கொலையாளி என்றா சாகணுமாடா? என்னடா புதுக்கதை. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் புலிகள் எப்போதும் தற்கொலை தாக்குதல் செய்தாங்கண்டா அவங்க ஒத்தம் போவாங்க. தப்பின கதையே கிடையாது. என்னன்றா அந்த தற்கொலையை நீங்க சொல்ல போறீங்க? இது தற்கொலையா இல்ல கார் கொண்டு ரிமோட் கொண்டோலாம்? அதை நீங்க புடிங்கலண்டா. அதை விட்டுப்பட்டு சும்மா கலர்ந்து கொண்டு பண்ணடையலாம். ரைட். NIA-யின் அறிக்கையில் தாக்குதல் 10 அப்பாவி உயிர்களை பலி கொண்டது என்றும் மற்றும் 32 பேர் காயமடைந்தனர் என்றும் தெரிவிக்கப்படும். 27-32 ஆயிடுப்பா. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலை சதி என்று கூறியுள்ளார். மேலும் அவரது அரசாங்கம் குற்றவாளிகள், அவர்களின் ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை நீதிக்கு முன் நிறுத்துவதாக சபதமிட்டிருக்கின்றார் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள். மோடி ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான பாதுகாப்பு சம்பவம் இதுவாகும். அப்போது இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தலத்தில் 26 பேர் பெரும்பாலும் இந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இது பாகிஸ்தானுடன் மோதல்களை தூண்டியது. அது குறித்து சொல்றாங்க. அந்த 26 பொதுமக்கள் இந்து பொதுமக்களாம். பொய்டா, அந்த குதிரை ஓட்டினவங்க கூட ஒரு முஸ்லீம் தான் பெறா. என்னடா உங்களோட பொய்க்கும் ஒரு அளவு கொண்டுண்டா. வெள்ளிக்கிழமை இந்திய நிர்வாக காஷ்மீரில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இது ஒரு விபத்து என்று அதிகாரிகள் இதையும் வெடிக்கல, அங்க ஸ்டேஷனுக்குள்ள வெடிச்சது. அவங்க செக் பண்ணி போக்குள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதை போலீசார் நிராகரித்தனர். அதிலேயும் ஒரு முரண்பாடு வருகிறதே. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவங்க செக் பண்ற குண்டு வெடிக்குது. அதுக்கு ஒரு உள்ளூர் அமைப்பு, இதுக்கு ஒரு தீவிரவாத அமைப்போடு பொறுப்பேற்றது என்று ஒரு செய்தி வருது. அதை போலீசார் இல்லைன்னு ரெண்டு முரண்பாடுகிறதே. அதனால நிராகரிக்கிறாங்களாம். டெல்லியில் சக்தி வாய்ந்த கார்கோல் குண்டுவெடிப்புக்கு சற்று முன்னர் ஹரியானா மாநிலத்தில் இருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பை சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த கைதிகளுடன் இந்திய ஊடகங்கள் பரவலாக தொடர்புபடுத்தியுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட மற்றும் அல் ஹைதாவுடன் தொடர்புடைய குழுவான ஜெய்ஷ்-இ-முஹம்மது GEM மற்றும் அதனுடன் தொடர்புடைய காஷ்மீர் கிளையுடன் தொடர்புடையவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். NIA போலீசார் காவல் நிலைய குண்டுவெடிப்பை கூறிய குழு ஜெம்முடன் நெருக்கமாக கருதப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இந்த குண்டுவெடிப்பு தலைநகரின் பழைய டெல்லி பகுதியில் உள்ள செங்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு பரபரப்பான மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அருகே நடைபெற்றது. ஏப்ரல் 22 அன்று பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதிலிருந்து இது மிகவும் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு சம்பவமாகும். இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதலை தூண்டியதாகவே சொல்லப்படுகின்றது. கடந்த வாரம் புதுடில்லியில் நடந்த ஒரு கொடிய கார் குண்டுவெடிப்பு தற்கொலை குண்டுவெடிப்பாளர் நடத்திய தாக்குதல் என்று இந்திய அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை இன்றும் அதை தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு கூட்டாளி, அதாவது அந்த கார் வெடிப்பு கூட்டாளியை கைது செஞ்சு சொன்னாலும் அந்த உமர் பின் நபி சரியான ஊர்ஜிதம் இல்லை என்றும் ஒரு தரப்பு சொல்லுகின்றது. எது உண்மைப்பா சொல்லு மக்களுக்கு. நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட அமலாக்க அமைப்பான தேசிய புலனாய்வு நிறுவனம் தாக்குதல் நடத்தி வரும் 2வது சந்தேக நபரும் இந்திய நிர்வாக காஷ்மீரை சேர்ந்தவர் என்றும் அங்கு சமீபத்திய நாட்களில்
போலீசார் பெரும் சோதனைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணையில் ஒரு திருப்பு முனை என்று அறிவித்த NIA அமீர் ரஷீத் அலியை கைது செய்ததாகவும் அவரை தாக்குதலில் ஈடுபட்ட கார் பதிவு செய்யப்பட்டது என்ற பெயரில் உள்ள தற்கொலை குண்டுவெடிப்பாளரின் கூட்டாளி என்றும் விவரித்துள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பின் அறிக்கையின்படி குண்டுவெடிப்பை தூண்டுவதற்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் ID ஆக பயன்படுத்தப்பட்ட காரை வாங்குவதற்கு வசதியாக அவர் டெல்லிக்கு சென்றிருந்தார் என்றும் மேலும் மேலும் அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். அந்த ஓட்டுநர் காஷ்மீரை சேர்ந்த உமர் உன் நபி என்றும் வடக்கு மாநிலமான ஹரியானாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பொது மருத்துவத்தில் உதவி பேராசிரியராக இருந்தவர் என்றும் அடையாளம் கண்டு காணப்படுகிறது சொல்லுகின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை இந்த குண்டுவெடிப்பு தலைநகரின் பழைய டெல்லி காலாண்டில் நடைபெற்றாலும் அது பல இடங்களில் வெடிக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகமும் இந்திய தரப்பில் இருந்தது. ஆக இந்த குண்டுவெடிப்பு பற்றி பல வகையான செய்திகள் வெளிவந்தாலும் இதை என்னுடைய பார்வையில் இது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய செய்தியாக நான் பார்க்கல. ஏனெனில் இந்த மஸ்தான் ஜி குரூப் வெஞ்சிட்டு செய்கிறார்கள். ஏனெனில் இவர்களுக்கு தொடர்ந்து இவங்களோட கதிரைக்கு ஒரு ஆபத்து வந்த வண்ணம் இருக்கின்றது. அதனால் இது ஒரு பழியாக இந்த இந்திய முஸ்லிம் டாக்டர்மார்களை குறிவைத்து செய்திருக்கலாமா என்று நான் பார்க்கிறேன். ஏனெனில் அதென்ன டாக்டர் டீம் நான் நினைக்கல. இவங்க சொல்றாங்க 4-5 பேரை பழக்கப்பட்டவனை பிடிச்சிட்டு போறானே. இங்க இந்த நம்ம ஊர்லயும் ஒரு சூசைட் ஒன்று நடந்தால் கிட்டத்தட்ட அது சம்பந்தமாக 30-40 பேர்ல கை செஞ்சுக்கிறாங்க நம்ம நாட்டுக்குள்ளேயும். அதனால அதை வச்சு அந்த டீமை வச்சு வைத்திய டீம் தான் செஞ்சேன்னு சொல்லி அது என்ன வெள்ளை கொலராம். இப்ப புதுசா பேர் வச்சுட்டாங்களே வெள்ளை கொலல் பயங்கரவாதி கொலர், அந்த சேட் கொலரை சொல்றாங்க ஒயிட் ட்ரெஸ் டாக்டர் மாறுற. அதனால வெள்ளை கொலர் பயங்கரவாதிகள் என்று இந்தியாவில் இப்பொழுது முஸ்லிம் டாக்டர் மாறு பேசப்படுகிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். ஏனெனில் இந்திய முஸ்லிம்களுக்கு மீண்டும் இந்த குண்டுவெடிப்பின் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு டோர்ச்சரும் என்றும் சொல்லலாம். அதிக அளவு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட தெரியும் தான் இவன்கள பூசைகளை பத்தி அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஆக மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்தாலும் இந்த மாதிரி நாடுகள் எதையும் கண்டுகொள்ள போவதில்லை. மீண்டும் மற்றொரு காணொளியில் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.